Hello viewers, welcome to itaste. So இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கேன், என் சிஸ்டரோட பிளேஸ்ல இருக்கேன். Behrouz Biryani வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 4 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 மட்டன் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி. ஸோ ஸ்விக்கில இருந்து இப்பதான் பார்சல் வந்துருக்குது. ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ Behrouz வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒரு பிராண்ட். சென்னையில பிரான்ச் இருக்குது, டெல்லியில இருக்குது, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்குது. மற்ற பிளேஸ்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பேக்கிங் பாக்ஸே செமையா இருக்குது. ஸோ 4 வெரைட்டிஸ். பாக்ஸ் பார்த்தீங்கன்னாலே நல்லா அட்ராக்டிவா பேக்கிங்கே செமையா இருக்கு. இதையும் ஓபன் பண்ணிடலாம். இது கெபாப், சிக்கன் டிக்கா கெபாப். இதெல்லாம் பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பேர் நேம் ஆட் பண்ணல. ஓகே. ஸோ இது வந்து கிளாசிக் பிரியாணி சர்வ்ஸ் ஒன். அதாவது மட்டன் பிரியாணி போன்லெஸ். மட்டன் பிரியாணி போன்லெஸ். இது வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி போன்லெஸ். இந்த 2 பிரியாணி என்னன்னு பார்க்கலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓபன் பண்ணலாம். ஸோ ரைட், இதை ஓபன் பண்ணுறோம். Behrouz வந்து நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிரியாணி இது. அந்த நேமை கேள்விப்பட்டிருக்கேன், பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு எப்படின்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ள திருப்பி இன்னொரு பேக்கிங். கொஞ்சம் இது என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேக்கில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்பூன் இருக்குது, அப்புறம் டிஷ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, குலாப் ஜாமுன் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரைத்தா. ஓகே, ரைட்டா. அண்ட் இப்போ பிரியாணி ஓபன் பண்ண போறோம். ஓகே, ஓபன் பண்ண போறேன். ரைட், இது வந்து சிக்கன் பிரியாணி போன்லெஸ். பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா டெம்ப்டிங்கா இருக்கு. இதுக்கு ரைட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்காங்க. போன்லெஸ் சிக்கன் வேற. டெண்டரா இருக்கு, மீட் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல பவர்ஃபுல்லான மசாலாஸ் செமையா இருக்கு. ஹைதராபாத் தம் பிரியாணி ஸ்டைல். பட் அந்த மசாலாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட். பட் வந்து நிறைய மசாலாஸை பார்க்க முடியுது. இதே வந்து மற்ற ஹைதராபாடி பிரியாணியில் இந்த மசாலாஸ் வந்து இப்படி மசாலாஸ் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் மசாலாஸ் நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டும் குட். ஸோ இந்த பிரியாணி, இந்த ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி, போன்லெஸ் சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் 325. ஸோ இப்போ நம்ம அடுத்ததெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி, தம் கோஸ்ட் போன்லெஸ் மட்டன் பிரியாணி. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி பேக் தான். ஃபிஷ்ஷோ இருக்கும், ஸ்பூன் இருக்கும், அண்ட் ஸ்வீட் சொம்பு இருக்கும், அண்ட் அகைன் கேர்ட் இருக்கு, ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு.
And okay, this is the pack. எடுத்து கீழே போடலாம். ஸோ லுக் வைஸ் எல்லாமே அதே தான். அடியில் தான் வந்து நல்ல அந்த ஜூஸியான அந்த இது இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய மட்டன் பீஸ்லாம் இருக்குது. Wow, this is Behrouz. Sama. Wow, taste. Oh. இந்த மீட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நம்ம கடிக்கணும்னே இல்லை, அப்படியே மெல்ட் ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த யூஸ்வலாக இந்த மட்டனில் வந்து கொஞ்சம் நல்லா சூவியாக இருக்கும், பட் இது அப்படி கிடையாது. சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பர். ஸோ இது வந்து ஒரு 425 rupees வருது. மற்ற பிரியாணியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரைட்டாவில் வந்து கேர்ட் மட்டும்தான், ஆனியன்ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஒரு கேர்டு மின்ட் சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தயிர் பச்சடி தான், வெங்காயம் இல்லாத ஒரு தயிர். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்டர் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து சிக்கன் டிக்கா கெபாப் வித் மின்ட் சட்னியோட கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. நம்ம அந்த லைட்டாக அந்த கோலா உருண்டை ஃப்ளேவர் வருது, சிக்கனில் ஒரு கோலா உருண்டை இருந்துச்சோ அது மாதிரி லைட்டாக வருது. மேலே அந்த ரோஸ்டட் ஒரு ஃப்ளேவர் கொடுத்து நல்லா மீட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். டெஃபினட்டாக இது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிரியாணி ஒன்று, பெஹ்ரௌஸ் பிரியாணி. ஐ ரியலி லவ் இட். பிரியாணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்தது. You look like a British doll.